நீங்க நகை நட்டுன்னு நல்லா போடணும். என்ன புரிஞ்சுதா? குறைஞ்சது ஒரு 30 பவுனாவது போடணும். சரிங்க அத்தை, போட்டுடுறேன். இங்க பாருமா, புடவை எடுக்கிறதுல இருந்து பொட்டு வாங்குறதுல இருந்து எல்லாமே நல்ல கடையா காஸ்ட்லியா வாங்கணும். அதே மாதிரி சாப்பாடும் சும்மா ஏதோ நாங்களும் கடமைக்கு போட்டோன்னு இருக்கக்கூடாது. வந்தவங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்திட்டு போகணும். அந்த மாதிரி இருக்கணும் சாப்பாடு. பாட்டி, அதான் அவங்க எல்லாத்தையுமே கிராண்டா பண்றேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லி காட்டிட்டே இருக்கீங்க? அவங்களுக்கு தெரியும் அவங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு. அவங்க பாத்துப்பாங்க. நீங்க முத பேசாம இருங்க. மாமா, அத்தை, நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க கல்யாண வேலைகள்லாம் நல்லா சந்தோஷமா பாருங்க. சரிங்க மாப்பிள்ள. பாத்தியாம்மா இந்த சிவா பையில என்ன திமிருந்தா நம்ம முன்னாடி அந்த கோதாவரி குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுமா? இவங்களெல்லாம் சும்மா விட்டுறக்கூடாதுமா. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வரவழைச்சு பணத்தை லாக் பண்ண மாதிரி இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து ரொம்ப நாளைக்கு ஜெயில போட வைக்கணுமா. அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். விடுமா, இன்னும் எத்தனை நாளைக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுறான்னு நானும் பாக்குறேன். மாமா, எங்க போயிருக்காரு? மாமா, பாத்ரூம்லயும் இல்ல, எங்க போயிருப்பாரு? ஹலோ ஷியாம், சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருக்கீங்க ஷியாம்? நான் வீட்ல தான் இருக்கேன். ஓ, இட்ஸ் ஃபைன். ஷியாம், எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. அர்ஜென்ட்டா ஒரு 10 lakhs பணம் தேவைப்படுது. 10 lakhs? என்ன சிவா, நீங்க எங்களை விட பெரிய ஆள். நீங்க எங்க கிட்ட கடன் கேட்கலாமா? இல்ல, ஒரு சின்ன எமர்ஜென்சி பர்பஸ், அதனால தான் கேட்டேன். ஆஃபீஸில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்தாங்க. ஸோ கணக்கு காட்டுற வரைக்கும் என்னோட பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு 2 or 3 வீக்ஸில் கிளியர் ஆகிடும். நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். சிவா, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தாங்கன்னு சொல்றீங்க, பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க. எதை நம்பி நான் பணத்தை கொடுக்கறது? அது மட்டும் இல்லாம இப்போ என்கிட்ட வர பணம் ரொம்ப டைட்டா இருக்கு. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான் சிவா. சாரி. இட்ஸ் ஓகே ஷியாம், நான் வேற எங்கேயா ட்ரை பண்ணுறேன். ஓகே சிவா. ஒருவேளை பேசுனதை கேட்டிருப்பாளோ? என்ன மாமா, ஏதோ பணம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க, எதுக்கு? அது அது ஒன்றும் இல்லை சத்தி, நம்ம ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய ஒரு சின்ன செட்டில்மெண்ட்டு மறந்துட்டேன், அதான் ஃபாலோ பண்ணுறேன். மாமா, நானும் அதே ஆஃபீஸில் தானே ஒர்க் பண்ணுறேன். எனக்கு தெரியாமல் என்ன செட்டில்மெண்ட்டு? அது நானும் உங்கள் அண்ணனும் பார்ட்னர்ஷிப்பில் கம்பெனி ஆரம்பித்தோம்ல, அப்போ எனக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்டு அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். மாமா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சத்தி, நான் பார்த்துக்கிறேன், நீ போ. சரி மாமா, நீங்க இந்த பாலை குடிங்க. நீ போய் ரூம்ல வச்சிரு, நான் வந்துடுறேன். ஹலோ ஆதி. சொல்லு சிவா. ஒன்றும் இல்லை ஆதி, அர்ஜென்ட்டாக ஒரு 10 lakhs பணம் தேவைப்படுது. அக்கௌண்ட் நம்பர் அனுப்பு, நான் உனக்கு நாளைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. ஆதி, பட் ஒன் திங், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் எதுவும் பண்ண வேண்டாம். அப்போ நேரில் நாளைக்கு வந்து வாங்கிக்கிறியா? வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஆதி. டேய், எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? நான் உன் ஃப்ரெண்டுடா, உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போகிறேன்?
நாளைக்கு வா, வந்து பணத்தை வாங்கிட்டு போ. ஓகே ஓகேடா, தேங்க்ஸ்டா. அப்பாடா, நல்ல வேளை பணம் கிடைச்சிருச்சு. ஐயோ, சிவாவுக்கு பணம் கிடைச்சிருச்சா? ஐயோ, சுபத்ரா சுபத்ரா சுபத்ரா, நீ ஒரு பிளான் போட்டா அந்த கடவுள் ஒரு பிளான் போடுறாரு சுபத்ரா. இருமா, இப்ப எதுக்கு நீ இவ்ளோ டென்ஷனா இருக்க? அம்மாடி, அங்க அந்த சிவா பையன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? என்ன, அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பணம் கேட்டுட்டு இருப்பான். அவன் ஃப்ரெண்ட்ஸ்ல எவனாவது ஒருத்தன் பணம் தரேன்னு சொல்லிருப்பான். அவ்வளவுதானே? ஐயோ 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 ஐயோ, சூப்பர்மா. அம்மாடி, நீயும் என்ன மாதிரியே ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டியா? இல்ல. ஏமா, அப்புறம் எப்படிமா தெரியும் அந்த சிவா பைய பணத்துக்காக ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்றான்னு? சிம்பிள்மா, அவனோட பேங்க் அக்கவுண்ட லாக் பண்ணிருக்காங்க. அவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி ஆகணும். இந்த கல்யாணம் சிம்பிளா நடந்துட்டா அந்த சக்தி வருத்தப்படுவா. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி பணம் கேட்டு பாப்போம்னு ட்ரை பண்ணுவான். அதுல எவனாவது ஒரு தாராள பிரபு இவனுக்கு பணம் தரேன்னு சொல்லிருப்பான். அம்மாடி, அங்க நடந்தது அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனா இந்த சிவா பையன் இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அந்த கோதாவரி குடும்பத்துக்கு ஓடி ஓடி நல்லது செய்யறானே. அவன் ஏதோ ஒரு மரியாதையும் பயமும் உன் மேல வச்சிருந்தான். அது மட்டும் இல்லன்னு வெயி, இந்நேரம் உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பந்தாடி இருப்பான். அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. எங்க என்ன பிரச்சனை வந்தாலும் சிவா என்கிட்ட தான் வருவான். அம்மாங்கிற முறையில நான் லேசா ஃபீல் பண்ணா போதும், அவன் எதுவுமே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துருவான். அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கட்டும். முதல்ல இந்த சிவா பைய கல்யாணத்தை நிறுத்தி ஆகணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணுமா? இத பாருமா, நாளைக்கு மட்டும் பணத்தை வாங்க அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான், அவ்வளவுதான். அதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தி ஆகணுமா? அம்மா, அவனை இன்னைக்கு ஒரு நாள் தடுத்து நிறுத்தலாம், அடுத்த நாள் போனானா? அம்மாடி அம்மாடி, இந்த சிவாவோட போன்ல இருந்து அவன் ஃப்ரெண்டு நம்பரை எடுத்து தரேன். அவன்கிட்ட நைஸா பேசி பணத்தை தராத அளவுக்கு லாக் பண்ணிரியா? ஏமா, அதனால நாம தான் மாட்டுவோம். அவன் உண்மையிலேயே சிவா மேல இருக்கிற அக்கறையில தான் பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தான்னு வையி, நாம அவன்கிட்ட பணம் கொடுக்க வேணான்னு சொன்னா விஷயம் சிவாவுக்கு தெரிஞ்சிரும்ல. தேவையில்லாம நாம பிரச்சனையில மாட்டிக்குவோம். அதனால சிவா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகட்டும். ஏமா, போனா பணத்தை வாங்கிடுவானேம்மா? வாங்கட்டும். ஐயோ சுபத்ரா, அவன் பணத்தை வாங்கிட்டான்னா அதை கொண்டு போய் கோதாவரி கையில கொடுத்து கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு பண்ணிடுவானே. அங்கதான் ஒரு சின்னதா ட்விஸ்ட். சிவா பணத்தை வாங்குவான், ஆனா வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாட்டான். புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு. சரி, சிவா கிட்ட இருந்து பணத்தை யார் அடிக்கிறது? அதுக்கும் ஒருத்தன் இருக்கான். இதோ அவனே கால் பண்ணிட்டான். ஹலோ, வணக்கம் மேடம். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப். என்னன்னு சொல்லுங்க மேடம், செஞ்சிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட இருந்து நீ பணத்தை அடிக்கணும். செஞ்சிருவேன் மேடம். ஆளோட போட்டோ எப்ப எங்கன்னு டீட்டெயில் அனுப்புங்க, முடிச்சிடுறேன். ஆளோட போட்டோவை இப்ப நான் சென்ட் பண்றேன். அட்ரஸ் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே மேடம், முதல்ல போட்டோ அனுப்புங்க, அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். ம். சொல்லுப்பா. மேடம், நீங்க அனுப்புனது சிவா சார் போட்டோ? ஆமா, அவன்கிட்ட இருந்து தான் நீ பணத்தை அடிக்கணும். அவன் ஒரு வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வருவான். அவன் வெளியில வந்ததும் அவன்கிட்ட இருந்து நீ பணத்தை அடிச்சிடணும். சரிங்க மேடம். மேடம், இன்னொரு விஷயம். என்ன, பணம் தானே? இல்ல மேடம், பணத்தை அவர்கிட்ட இருந்து அடிக்கும் போது சப்போஸ் அவர் பார்த்துட்டா அவர் அட்டாக் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஓகேவா மேடம்? உன்னை பணத்தை அடிக்க தான் சொன்னேன். அவனை அட்டாக் பண்ணாம பணத்தை அடிங்கன்னு நான் சொன்னேன்னா தேவைப்பட்டா செய்யுங்க. ஓகே மேடம். அம்மா, என்னம்மா சொல்றான்? அவன் பணத்தை எடுக்கும்போது சிவா பார்த்துட்டானா என்ன பண்றதுன்னு கேக்குறான். அட்டாக் பண்ணியாவது எடுன்னு சொன்னான். அப்பாடா, சூப்பர்மா சூப்பர்.
மாப்ள ஆ. இந்தாங்க மாப்ள பால். அத்தை வேணாம் அத்தை, இப்போ தான் சாப்பிட்டேன். ஓ உங்களை தான் அத்தை பார்க்க வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க மாப்ள. அத்தை, கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை நாளைக்கு நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கு நீங்கள் எல்லாரையும் வர வச்சு கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லா வேலையும் ஆரம்பிச்சு விட்ருங்க அத்தை. ஐயோ என்ன மாப்ள இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்ப வேணாலும் கொடுங்க. இல்லை அத்தை, கல்யாணத்தை நல்லா கிராண்டாக பண்ணணும்னா இப்போ இருந்தே நம்ம எல்லாத்துக்குமே வேலை செய்ய வேண்டியது வரும். உங்களுக்கும் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பணம் இருந்தால் தான் அத்தை வேலையே நடக்கும். கண்டிப்பாக நாளைக்கு நான் கொடுத்துட்றேன் அத்தை. மாப்ள இது உங்க மனைவிக்கு நீங்க ஆசைப்பட்டு செய்யற விஷயம். இதை எதுக்கு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பணத்தை கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே மாப்ள. நீங்க எல்லாத்தையும் சரியான நேரத்துல கரெக்டா செஞ்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு நாங்க கவலைப்படணும்? அப்புறம் அத்தை, ம். எங்கள் பாட்டி அடிக்கடி பேசுறதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. ஐயோ என்ன மாப்ள நீங்க தேவையில்லாததெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? வீட்ல பெரியவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க பேச்செல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு நீங்க விடுங்க மாப்ள. நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்க நல்ல மனசுக்கு கடவுள் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாரு. டேய் மச்சான், செம்ம ஜாலியா இருக்க போல இருக்கு. நான் ஜாலியா இருக்கனா? போடா, எல்லாமே உன்னாலதான். நீயும் டேய் மொக்க மச்சான், ஐடியா. நான் கூட இருக்கப்ப உனக்கு எதுக்குடா டென்ஷனு? டென்ஷனே உன்னாலதான்டா. நீ சொன்ன பேச்சை கேட்டு ஒவ்வொன்னு செய்ய போய் இவ பாரு அனு ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறாடா. டேய் மச்சான், ஃபோன் தானே, நீ பாத்துக்கிட்டே இரு, வரலன்னா என்ன கேளு. யாரு மச்சான்? டேய் அனுடா. டேய் அட்டன் பண்ணு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா, ஸ்பீக்கர்ல போடுறா, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ அனு. என்ன பண்ற வெங்கட்? நான் சும்மா தான் இருக்கேன். அப்படியா? சரி. அது என்னாச்சு அனு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஏதோ சொல்ல வர. அது ஒண்ணும் இல்ல வெங்கட். ஒண்ணும் இல்லையா? சரி அப்ப நான் போனை வச்சிடுறேன். வெங்கட் வெங்கட் இல்ல போனை வச்சிராத. என்ன சொல்லணும்? சாப்பிட்டியா? இல்ல இனிமேதான். இல்ல இனிமேதான் சாப்பிடணும். வாங்க சாப்பிடலாம். ஏய் இரு, வா நான் தான் வெங்கட், பேசிக்கிட்டு இருக்கேன்ல. சாப்பிடலான்னு சொல்றேன்ல. அனு ம், அனு. ம். ஏய் காயு, கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய் காயு, சொன்னா கேளு. ஹலோ அனு. ஏய் காயு, சும்மா இரு. ஏய் அனு, நாளைக்கு நான் உன்கிட்ட பேசுறேன். ஹே வெங்கட். ஐயோ வச்சுட்டானே. ஓவரா சீன் போட்டா இப்படிதான். அப்பவே வெங்கட் கிட்ட லவ் சொல்லிருக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஏய் மாமாவை காணோம். காலையில எங்க போயிட்டாரு? மாமா மாமா இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு எங்க போயிட்டாரு? சக்தி இந்தா காஃபி. அக்கா நீ ஏன்க்கா எடுத்துட்டு வர? நான் வந்து குடிச்சுக்க மாட்டானா? பரவாயில்ல சக்தி இந்தா. பரவாயில்லையா? நீ பிரெக்னெண்டா இருக்கக்கா. உனக்காக இல்லனாலும் உன் குழந்தைக்காகவாது நீ கொஞ்சமாவது கேர் பண்ணு. இந்த பார், இனிமே நீ கீழே இருந்து மேல ஏறி வரக்கூடாது. நானே கீழே வந்து குடிச்சுக்கிறேன் என்ன? சரி சக்தி. இது எனக்கு மட்டும் கிடையாது, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தான். குறிப்பா இந்த கிழவிக்கும் அத்தைக்கும். அக்கா
மாமாக்கு காஃபி குடுத்தியா? இல்ல சக்தி, அவர் காஃபி கூட வேண்டான்ட்டு வெளியில போயிட்டாரே. வெளியில போயிட்டாரா? ஆ, எப்போ போனாரு? அது ஒரு half an hour முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க போறேன்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல சக்தி, நான் கூட டிஃபனாவது சாப்பிட வருவீங்களான்னு கேட்டேன். இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம், நான் வெளியில பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். சக்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ம்? ம். சொல்லு சத்தி. மாமா எங்க இருக்கீங்க? முக்கியமான மீட்டிங், வெளியில் போயிட்டு இருக்கேன். ஓ சரி, ஓகே மாமா. சத்தி, நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு நேராக வந்துடுறேன். நீ ஆஃபீஸ் பண்ணோடனே ஆடிட்டருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃபைல் பண்ண சொல்லு. சரி, ஓகே மாமா, நான் பாத்துக்கிறேன். இவர் எங்க போயிருப்பாரு? ஆதி, ஆதி. டேய் சிவா, என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? வா உள்ள வா. வாடா. என்னடா ரொம்ப பிஸியா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இங்கே தான்டா இருக்கேன். சரி சரி உட்காரு. லக்ஷ்மி, என்னங்க? இங்க வா. இதோ வரேங்க. இது யாருன்னு தெரியுதா? தெரியலையே. வணக்கம். நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, பொண்ணுங்கனாலே பிடிக்காத ஒரு நண்பன் இருக்கான். டேய், அவனும் லவ் பண்ண மாட்டான், எங்களையும் லவ் பண்ண விட மாட்டான்னு சொல்லிருக்கேன்ல, ஞாபகம் இருக்கா? இவன் தான் அந்த அதிசய பிறவி. டேய் ஆதி. பேரு சிவா. வணக்கண்ணே. வணக்கம்மா. இப்ப பொண்ணுங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சானே? புடிச்சுதானே ஆகணும், ஏன்னா சாருக்கு கல்யாணம் ஆயிருச்சு. டேய். ஓ அப்படியா? சூப்பர்ண்ணே. அவங்களையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இன்னொரு நாள் கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். சரிங்க. என்ன லட்சுமி பேசிட்டே இருக்க? வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடு. சரிங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, பரவாயில்ல, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். அது எப்படிண்ணே? இப்பதான் முதல் தடவையே வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எதுவும் சாப்பிடாம எப்படி அனுப்ப முடியும்? இல்ல, நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வந்தேன், அதனாலதான் சொன்னேன். பரவாயில்ல, இருக்கட்டும். சரிடா, அப்புறம் சொல்லு. இல்லடா, உங்ககிட்ட போன்ல சொன்னேனே அமௌண்ட். ஓ ஓகே 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 ஓகே, நேத்தே சொன்னல. சரி, இப்போ உனக்கு எவ்வளவு தேவைப்படுது? 10 lakhsடா. 10 லட்சமா? கேஷா எதுக்குடா உனக்கு அவ்வளவு பணம்? ஒரு கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கா? யாரு கல்யாணம்? எனக்கும் என்னோட ஒய்ஃப்க்கும். டேய், உங்களுக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சே, அப்புறம் எதுக்கு திரும்பவும் கல்யாணம்? இல்லடா, உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. எங்க 2 பேத்துக்கும் நடந்தது திடீர்னு ஆக்சிடென்டெல்லாம் நடந்த கல்யாணம். அதனால ஜோசியர் என்ன சொன்னாருன்னா, புதுசா நல்ல நேரம் பார்த்து மறுபடியும் ஒரு நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும்னு சொன்னார். சரிடா, அப்படியே இருந்தாலும் நேரங்காலம் பார்த்து சிம்பிளா ஒரு கோயில கல்யாணத்தை முடிச்சிட்டு ஏதாவது ஒரு பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு கொடுத்தா செலவெல்லாம் கம்மியாகும்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா. ம். ஆனா கல்யாணம்னாலே பொண்ணுங்க மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசைகளை வச்சிருப்பாங்க. உனக்கே தெரியும், என்னோட கல்யாணம் ரொம்ப அவசரத்துல நடந்தது. என்னோட சக்திக்கு இப்போ திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அட்லீஸ்ட் இந்த கல்யாணத்துலயாவது அவ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் செஞ்சு கிராண்டா இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு ஆசைப்படுறேன்டா. ஆனா அதுக்குள்ள ஆஃபீஸ்ல இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்து ப்ராப்ளம் ஆகி அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கடா. அதான்டா கல்யாணத்துக்கு தான் கேட்குறேன். அண்ணே சூப்பர்ண்ணே, உங்க ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் அமைஞ்சிட்டா அப்புறம் லைஃப்ல எல்லா பொண்ணுங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சரிடா, இரு நான் வந்துடுறேன். அடுத்த முறை வரும்போது நீங்க தனியா வரக்கூடாதுன்னு. கண்டிப்பா கூட்டிட்டு வரேம்மா. என்னடா அதுக்குள்ள வளவளன்னு பேசி போர் அடிச்சிட்டாளா? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. சாரிடா சிவா, நீ கேட்ட அளவுக்கு இப்போ என்கிட்ட பணம் இல்லை. 7 லட்சம் தான் இருக்கு. ஒரு 3 லட்சம் கம்மியா இருக்கு. இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ. 7 லட்சம் தான் இருக்கா? ஆமாண்டா. ஏங்க, நான் ஒன்னு சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னம்மா? அண்ணா அவர் ஒய்ஃப்காக இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, அவர் எதுக்கு ஏமாத்தணும்? அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா என்னங்க, என்கிட்ட 30 பவுன் நகை இருக்கு, அதை அடமானம் வச்சு அவர் கேட்ட பணத்தை கொடுங்க.
அவர் பணத்தை திருப்பி கொடுத்ததும் நகையை மீட்டுக்கலாம். இல்லைம்மா பரவாயில்ல வேணாம். அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணே. இல்லைம்மா நாளைக்கு நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போனீங்கன்னா நீங்கள் எதை போட்டு போவீங்க? அது ஒரு பிரச்சனையே இல்லைண்ணே. டூப்ளிகேட்ல கூட போட்டுக்கலாம். அது ஃபேஷனா கூட இருக்கும். நீங்க ஏதோ சொல்லாதீங்க. டேய் நீ ஒன்றும் நினச்சிக்காதடா. இந்தாங்க அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்காதீங்க. நீங்க உங்க ஒய்ஃப்க்கு செய்யறது பெரிய விஷயம். டேய் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஏய் அவனுக்கு காஃபி ஏதாவது போடுறது? அண்ணே ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? பரவாயில்லம்மா. மறக்க முடியாத மாதிரி காஃபி போட்டு தரேன். பொண்ணுங்களே பிடிக்காதுன்னு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பொண்ணு தான் வந்து உதவி செய்கிறேன். எனக்குள்ள எவ்வளோ மாற்றங்கள். ஆனால் இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்கும் காரணம் சக்தி தான். நீ என்னை நிறைய மாத்திட்ட சக்தி. வந்துட்டீங்களா? அண்ணா ரொம்ப டென்ஷனாவே இருந்தாரு. அப்படியா? டேய் சிவா இந்தடா மீதி 3 லட்சம் ரூபா புடி. இதுடா இத பாருடா, எக்ஸைட்லாம் ஆகாத. நீ போய் முதல்ல உன் கல்யாண வேலையெல்லாம் பாரு. உன் மனைவி ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்து. ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ணா எதுக்குண்ணே எனக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? உங்க மனைவி சக்திக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். பொண்ணுங்களே பிடிக்காத உங்களை மறுபடியும் உங்களை கல்யாணம் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்கல்ல, அவங்களுக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஆல் தி பெஸ்ட்ண்ணே. தேங்க்ஸ்மா. ஆதி நான் கிளம்புறேன்டா. நீங்க 2 பேரும் கண்டிப்பா மறக்காம கல்யாணத்துக்கு வரும். கண்டிப்பாடா. அண்ணே உங்க மனைவியை நான் பாக்குறதுக்காகவே கல்யாணத்துக்கு வருவேன். சரிம்மா வரேன். சரிங்கண்ணே. ஓகே வரேன்டா ஆதி. வா. நீ அந்த காரை ஃபாலோ பண்ணு. சரிண்ணா. மிஸ் ஆகிற போறான். சீக்கிரம் போ. ஓகே. நல்ல வேலை பணம் கிடைச்சிருச்சு. நீ சக்தி ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடலாம். ரன்பீருக்கு ஃபோன் பண்ணோம். பாஸ் சொல்லுங்க பாஸ். ரன்பீர் எங்கேயா இருக்க? பாஸ் உங்க விஷயமா தான் பணம் கேட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் பாஸ். அதுக்கு அவசியமே இல்லையா? பணம் கிடைச்சிருச்சு. அப்படியா பாஸ்? சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். சரி ரன்பீர், நான் வீட்டுக்கு போயிட்டு பணத்தை அத்தை கிட்ட கொடுத்துட்டு நேரா ஆஃபீஸ் வந்துடுறேன். ஓகே பாஸ். சக்தி கிட்ட நான் ஒரு ஃபைலை ஆடிட்டர் கிட்ட வாங்கி இன்கம் டேக்ஸில் கொடுக்க சொன்னேன். அது என்னன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே 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 பாஸ். அப்பா பாஸ்க்கு இப்படியே பணம் கிடைச்சிச்சு. ஏற்கனவே பிறந்த வழிகளும் இணையத்து கயிறு கட்டி இழுத்த வழிகளும் உன் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் உன்னுள்ளே. சொல்லுடா. அண்ணா அவன் ஏரியாக்குள்ள வந்துட்டானே.
சரி வை போன. சரிண்ணா. ஆ ம் ஓகே. ஆ சரி. என்னாச்சுப்பா? என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஒண்ணும் இல்லையா? பார்த்து வரக்கூடாது. அம்மா, அவரை ஃபோன் பேசிட்டு வந்தா எனக்கு என்னமா தெரியும்? ஏய் ஒண்ணு இல்ல ஒண்ணு. தம்பி எந்திரிப்பா எந்திரிப்பா. என்னப்பா பண்ணுது? பயந்துக்காத. எந்திரி எந்திரி. பயப்படாத பயப்படாத. மெதுவா மெதுவா எந்திரி எந்திரி. தம்பி 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 இந்த தண்ணி சாப்பிடுப்பா. தம்பி இங்க பாரு. ஒண்ணும் இல்ல காலில் எதுவும் அடிப்படல. சக்தி சக்தி பாத்து வாமா. ஏய் ஏய் இதை எடுத்துட்டு ஓடுறாங்க. ஏய் 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 நில்றா. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா போடா. ஏய் ஏய் அண்ணா. ஏய் 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 நில்றா. ஏய் ஏய் நில்றா. ஏய் ஏய் நில்றா. ஏய் எங்கடா ஓடுற ராஸ்கல். குடா குடா குடா. ஏய் போடா கிளம்பு சீக்கிரம் போ. ஏய் போடா. ஏய் 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 பணத்து குறா. ஏய் ஏய் என் பணை குறா. ஏய் ஏய் குறா. ஏய் குறா. ஏய் 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 குறா. ஏய் ஏய் சார் அந்த உமா கேஸ் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிக்கிறேன் சார். போங்கடா. ம் விடுங்க சார். ஓ சார் இவனை முத அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க சார். இவன் மட்டும் இல்ல, இவன் கூட இன்னொருத்தனும் இருக்கான். அவனையும் பிடிச்சு உள்ள போடுங்க. இருங்க சார், அவசரப்படாதீங்க.
எதையும் விசாரிக்காம முடிவு பண்ண முடியாது. நீங்க 2 பேரும் அங்க போய் உட்காருங்க. சார் என்ன சார் நீங்க தப்பு செஞ்சவன் அவன் கூட போய் என்ன உட்கார சொல்றீங்க? ஹலோ பிரதர், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே குற்றவாளிகள் தான். கான்ஸ்டபிள், உங்களை கூட்டு ஓகே போங்க. வாங்க சார். போனுங்க. போன கார்லயே விட்டேனா? சார் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஃபோன் கால் சார். யோ, என்னமோ பெரிய ஆள் மாதிரி பேசுன, ஒரு ஃபோன் கூட இல்லையா உன்கிட்ட? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. பேசாம போய் உட்காரப்போ. சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு ஃபோன் சார், ப்ளீஸ் சார். ஏய், அங்க போய் உட்காருன்னு சொன்னேன். நம்ம உயிரை எடுக்கிறானுங்க. வாங்க சார், வந்து உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் எங்கேயா போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு. half an hourல வந்துருவாரு. சார் சரி. வணக்கம் சார். சார் இவன் தான் சார், இவன் தான் என்கிட்ட இருந்து பணத்தை அடிச்சது. இவனை விசாரிங்க சார். விசாரிக்கலாம் எங்களுக்கு தெரியும். உன்னை அங்க போய் உட்கார தானே சொன்ன, போய் உட்காரு. சார் இவனை விசாரிங்க சார், உண்மையெல்லாம் தெரியும். யோ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அங்க போய் உட்காரியா? ஆமா, நீ யாரியா? சார் என் பேர் மாணிக்கம். நான் பட்டணமாகன் தான். இன்ஸ்பெக்டர் அல்போன்ஸ் இருக்கார்ல சார், அவர் நம்மால் தான் சார். சரி, அதுக்கு என்ன இப்போ? சார் இது கொஞ்சம் பெரிய இடத்த விவகாரம். இதுல 10 லட்சம் ரூபா இருக்கு. நீங்க மட்டும் கொஞ்சம் ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தரேன். இல்லைன்னா மொத்தத்தையும் அவனே சுருட்டிட்டு போயிடுவான். எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. என்னையா இன்ஸ்பெக்டர் வர நேரம் ஆயிடுச்சு. சரி, என்னதான் கிடைக்கும்? சரியா சொல்லு. 10% தரேன் சார். 10% ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆச்சேயா. சார் இதுக்கு மேல கொடுத்தா என் கையே கிடைக்கும் சார். என் பங்கு அப்படியே உங்களுக்கு தர்றேன். நீங்க பார்த்து ஏதாவது பண்ணி விடுங்க சார். சரி, இரு பாப்போம். கான்ஸ்டபிள், அந்த பையனை வர சொல்லு. தம்பி கூப்பிடறல, போப்பா. யோ, அந்த ஆள் இல்லையா? அந்த பையனை வர சொல்லு. ஓகே சார். எப்பா நீ உட்காருப்பா, நீ போப்பா. டன் சார். ஏன்பா தம்பி, ரோட்ல போகும்போது இப்படி அஜாக்கிரதையா இருக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சது. இந்தா புடி. சார் ஓகே சார், சார். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? ஏய் பணத்தை ஏய், இது ஏன் பணம்? சார், பணம் என்னதுன்னு சொல்றேன். நீங்க திரும்ப அவங்கிட்டே பணத்தை திரும்ப கொடுத்துட்டு இருக்கீங்க. சார் இவன் போய் சொல்றேன் சார். சார் நகை அடகு வச்சு பணம் வாங்கின ரசீது என்கிட்ட இருக்கு சார். இதை பாருங்க சார். ஏய், இது என்னையா இது? சார் இதெல்லாம் சுத்த பித்தலாட்டம் சார். இந்த ஆளு என் கார்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு ஓடுனதை நான் பார்த்தேன். அதான் சார் உண்மையும் கூட. ஹலோ மிஸ்டர், இவர் தான் பணத்தை எடுத்தாருன்றதுக்கு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இவர்கிட்ட நகையை வச்சு பணம் வாங்கினதுக்கான ரசீது இருக்கு. உன்கிட்ட என்ன இருக்கு? சார் ப்ளீஸ் சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். இது என்னோட பணம் சார். சார் இது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் கடன் வாங்கிட்டு வந்தேன் சார். உன்னைய பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது. நீ எதுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கின? சார் என்னோட பர்சனல் விஷயத்துக்காக நான் வாங்கிட்டு வந்தேன் சார். ப்ளீஸ் சார். யோ, எல்லாருக்குமே பர்சனல் விஷயம் இருக்கியா? உனக்கு அப்படி என்ன கமிட்மெண்ட்? சார் எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் சார். கல்யாணமா? சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா உனக்கு? உனக்கும் உன் மனைவிக்கும் கல்யாணமா? போய் உட்காரு. நல்லா யோசிச்சு நல்ல காரணமா சொல்லு போ. சார் ப்ளீஸ் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இது நிஜமாவே என்னோட கல்யாணத்துக்காக கடன் வாங்கின பணம் சார். என்னை நம்புங்க சார். சார் இவன் தான் சார் என்கிட்ட இருந்து பணத்தை திருடிட்டு வந்தவன். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். சார் கல்யாணத்துக்காக மொத்த செலவு நானே ஏத்துக்கிறேன்னு என் வீட்டுல வாக்கு கொடுத்துருக்கேன் சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார், புரிஞ்சுக்கோங்க சார். சார் என்ன கேஸ் இது? 2 பேரும் ரோட்ல நின்று சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சார். என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். கையில 10 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. என்னோடதுன்னு 2 பேருமே சொல்றாங்க சார். அதான் ஸ்டேஷன்ல வந்து விசாரிக்கலாம்னு இவங்களை கூட்டு வந்திருக்கேன் சார். சார் அந்த 10 லட்சம் ரூபாய் என்னோட பணம் தான் சார். சார் நீங்க வேணாலும் ஒரு வாட்டி விசாரிச்சு பாருங்க சார். ப்ளீஸ் சார். மாடே, 2 பேரையும் கூட்டு உள்ள வாங்க. ஓகே சார். யோ வாங்கயா. யோ கல்லியா. சார்
பணத்தை டேபிள் வை. பணம் யாரோடதுன்னு தெரிஞ்சுதா? சார் பணம் இவரோட தான் சார். சரியான எவிடன்ஸ்லாம் இருக்கு சார். என்னதான் சார்? சார் இல்லை சார், சார் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணி பேசிட்டு இருக்காரு சார். இவங்கள நம்பாதீங்க சார். சார் இது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கடன் வாங்கிட்டு வந்த பணம் சார். சார் இந்த பணம் இல்லைன்னா என் கல்யாணமே நின்று போயிடும் சார். தயவு செஞ்சு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார் சார். இவன் போய் சொல்றான் சார். இது என்னோட பணம் சார். என் பொண்டாட்டி நகையை அடமானம் வச்சு வாங்கின பணம் சார் இது. யார்டா போய் பேசுறீங்க? உண்மையை சொல்லுங்கடா. சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். பணம் எங்களோடது இல்லை சார், அவரோட தான் சார். அதான் சார் உண்மை. யோ, என்னையா விசாரிக்கிற? ஆளை பார்த்தா கூடவா தெரியல நல்லவ யாரு கெட்டவ யாருன்னு? இவனுங்க மூஞ்சியும் பாரு. இவனுங்களை சும்மா நிக்க வச்சாலே பிக் பாக்கெட் கேஸ்ல அரெஸ்ட் பண்ணலாம். இவனுங்கெல்லாம் 10 லட்சம் ரூபாய்க்கு நகையை அடகு வச்சுட்டு வரானுங்களா? முதல்ல இவனுங்களை வெளியே அனுப்பு. யோ வாங்கயா. தம்பி இங்க வாங்க. சார் இந்தாங்க உங்க பணம். நீங்க கார்ல போனாலும் சரி, பைக்ல போனாலும் சரி, பணத்தை ரொக்கமா எடுத்துட்டு போகும்போது கவனமா போகணும். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். பணம் மிஸ் ஆனா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கட்டிக்கு போற அந்த பொண்ணோட ராசி தான் இந்த பணம் என் கைக்கு வந்து இப்ப உங்க கைக்கு வந்திருக்கு. பத்திரமா போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரேன் சார். போயிட்டு வாங்க. சொல்லு மாணிக்கம். மேடம் அது வந்து சொல்லு, என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி காரியத்தை கரெக்டா முடிச்சிட்டல்ல? இல்ல மேடம். என்னது இல்லையா? என்னையா சொல்ற? ஆமா மேடம். பணம் சிவா சார் கைக்கு போகக்கூடாதுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நான் எவ்வளவு போராடி பார்த்தேன் மேடம். முடியல மேடம். பணம் நம்ம கைக்கு வர்ற நேரத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து காரியத்தையே கெடுத்துட்டாரு மேடம். அவர் சிவா சாருக்கு ஆதரவா பேசி பணத்தை சிவா சார்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு மேடம். போதும், உன் கதையை நிறுத்துறியா? நீ எல்லாம் ஒரு ரவுடியா? சொல்லு. மேடம் நீ எல்லாம் ஒரு ரவுடின்னு உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தா இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து சொல்றியே, உன்னையெல்லாம் என்னையா பண்றது? நேத்தே நான் உனக்கு படிச்சு சொன்னேன். கிடைச்ச சந்தர்ப்பத்தை இப்படி நழுவ விட்டுட்டியே. மேடம் ஸ்டேஷன்ல இருந்து நான் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம் மேடம். இப்போ உன் கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. முட்டாள் முட்டாள். ஐயோ போச்சு போலயே, என்னாச்சு தெரியலையே. இல்ல மேடம், நானும் ஆள் வச்சு தான் பிளான் பண்ணேன். சாரி மேடம். உன்னை நம்பினதே வேஸ்ட். முதல்ல போன வை. ஏமா என்னமா நடந்துச்சு? அதை ஏன் கேக்குற? சிவா கிட்ட பணம் போய் சேரக்கூடாதுன்னு நாம ஒரு திட்டம் போட்டா அந்த ரவுடி எல்லாத்தையும் சொதப்பிட்டானா? இப்ப நம்ம பிளானே வேஸ்ட் ஆகி போச்சு. என்ன பண்றது இப்போ? சிவா கிட்ட இருக்கிற பணத்தை எப்படி அடிக்கிறது? சக்தி கிட்ட அவன் லவ் சொல்ல விடாம எப்படி தடுக்கிறது? என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. இந்த ரவுடி நிஜமாவே ரவுடியா இல்ல பணத்துக்காக வேஷம் போடுற ரவுடியா? இப்போ உனக்கு இது ரொம்ப முக்கியமா? இல்ல. கார் சத்தம் கேக்குது. சிவா வந்திருப்பான், போய் பார்த்துட்டு வா. போறேம்மா போறேன். அத்தை வாங்க மாப்பிள்ளை, வந்துட்டீங்களா? இருங்க காஃபி போட்டு தரேன். ஐயோ, என்னாச்சு மாப்பிள்ளை? என்ன உடம்புல ஒரே காயமா இருக்கு? என்ன இங்க பேச்சு சத்தம் கேக்குது? எப்படி மாப்பிள்ளை காயம் பட்டுச்சு? அத்தை ப்ளீஸ் அத்தை, சத்தமா கேட்காதீங்க. வீட்டில் யாருக்கும் தெரியாது. நீங்களும் யாருக்கும் சொல்லாதீங்க. என்ன மாப்பிள்ளை இப்படி காயம் பட்டிருக்கு? யார்கிட்டயும் சொல்லாதேங்கறீங்க. நீங்க இருங்க, நான் போய் மருந்து எடுத்துக்கிட்டு வரேன். அத்தை இருங்க, அவசரப்படாதீங்க. இந்த பணத்தை பிடிங்க. என்ன பணம் இது மாப்பிள்ளை? அத்தை, கல்யாண செலவுக்கு நான் தரேன்னு சொன்னேன்ல, அந்த பணம் தான் அது. பிடிங்க அத்தை, பிடிங்க அத்தை. ஐயோ மாப்பிள்ளை, பணம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க காயத்துக்கு மருந்து போடணும். வாங்க. ஐயோ அத்தை, காயத்துக்கு நான் மருந்து போட்டுக்கிறேன். நீங்க பணத்தை பிடிங்க. வீட்டில் யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போய் உங்க ரூம்ல வைங்க. அத்தை, என்ன அத்தை, என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளை, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, அஷ்டமியா இருக்கு, அதான் யோசிக்கிறேன்.
அத்தை 4 நட்சத்திரம்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நீங்கள் பணத்தை பிடிங்க அத்தை. இல்ல மாப்பிள, எனக்கு என்னமோ இது சரியா படல. உங்க கல்யாணத்துக்குன்னு குடுக்குறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்ல நாள் பார்த்தே செய்வோம் மாப்பிள. நாளை காலையில நானே வாங்கிக்கிறேன். ம் சரிங்க அத்தை, நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யலாம். வந்தாலும் வந்துருவோம், போயிடலாம். சுபத்ரா, 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 மா சுபத்ரா. என்னம்மா? அம்மாடி, நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. கடவுள் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்துருக்காருமா. என்னம்மா சொல்ற? அந்த சிவா பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போராடி வாங்கிட்டு வந்தான்ல, அந்த பணத்தை அந்த கண்டக்டர் பொண்டாட்டிக்கிட்ட போய் கொடுத்தாம்மா. ஆனா அவ அதை வாங்கிக்கலம்மா. ஏன்? இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, அதனால பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் அப்புறமா உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாம்மா. ஓ, அவளோட கெட்ட நேரம், பணத்தை அவ வாங்கிக்கல. அது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. சிவாவும் அந்த பணத்தை கொண்டு போய் அவன் ரூம்ல பத்திரமா வச்சுட்டான். அதையும் நான் பார்த்துட்டு வந்துட்டேம்மா. இந்த வாய்ப்பை நம்ம எப்படியாவது பயன்படுத்திக்கணும் சுபத்ரா. ரொம்ப நல்லதா போச்சு. சிவா அந்த பணத்தை கோதாவரி கிட்ட கொடுக்கறதுக்குள்ள எப்படியாவது நாம் அந்த பணத்தை எடுத்துடணும். பணம் நம்ம கைக்கு வந்தாதான் அந்த கல்யாணத்தை நடத்த விடாம தடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அப்பதான் அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி நம்ம வீட்டை விட்டு வெளியில விரட்ட முடியும். இப்போ எப்படியாவது சிவா ரூம்ல இருக்கிற பணத்தை யாருக்கும் தெரியாம நம்ம எடுத்துடணும். ஆட எடுத்துடலாம் விடுமா, எவ்வளவோ பண்ணிட்டோம். இதெல்லாம் நமக்கு சாதாரண வேலைமா. அம்மாடி, இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. என்ன மீறி சிவா சக்தி கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்.